ونستغفره أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام எல்லாம் அல்ல ரப்பை போற்றி புகழ்ந்தவனாக ஸலவாத்தும் சலாமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார் தோழர்கள் நல்லோர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹும் அவனது தூதர் அவர்களும் எவற்றையெல்லாம் இந்த உலகில் எடுத்து வாழுமாறு எங்களை ஏவிருக்கிறார்களோ பணித்திருக்கிறார்களோ அவற்றை முடியுமான வரைக்கும் எங்களது வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுமாறும் எவற்றை விட்டும் அவர்கள் எங்களை தடுத்திருக்கிறார்களோ அல்லது விலக்கியிருக்கிறார்களோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக விலகிக் கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்தவனாக. அன்பான ஈமானிய தோழர்களே, இன்றைய குத்துபாவிலே தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால் இந்த உலகில் நடக்க இருக்கின்ற நிகழ்வுகள் என்ற ஒரு துணைப்பொருளில் சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, நாங்கள் எல்லாம் அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்கள், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த மார்க்கம் மறுமை பற்றிய நம்பிக்கையை எங்களை ஆழமாக நம்புமாறு எங்களுக்கு கற்றுத்தருகிறது. இந்த மறுமை ஏற்படுவதற்கு முன்னால் இந்த உலகம் அழிவதற்கான அடையாளங்கள் என்று பல அடையாளங்களை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. அந்த அடையாளங்களை அறிஞர்கள் இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று பெரிய அடையாளங்கள் என்றும் இரண்டாவது சிறிய அடையாளங்கள் என்றும் இரண்டாக பிரிக்கிறார்கள். சிறிய அடையாளங்களை பொறுத்தவரைக்கும் நடந்து முடிந்தவைகள், நடந்து கொண்டிருக்கின்றவைகள், நடக்க இருக்கின்றவைகள் என்று அறிஞர்கள் மூன்றாக பிரிக்கிறார்கள். பெரிய அடையாளங்களை பொறுத்தவரைக்கும் 10 அடையாளங்கள் இருக்கின்றன தோழர்களே. அதிலே எந்த ஒரு அடையாளமும் இன்னும் நடக்கவில்லை. அன்பிற்குரியவர்களே, அந்த 10 அடையாளங்களில் ஒன்றுதான் தஜ்ஜாலுடைய வருகை என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் இந்த உலகில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன என்பதுதான் இந்த ஜும்ஆவினுடைய கருப்பொருள் தோழர்களே. தஜ்ஜால் என்பவன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை பற்றி அழகாக எங்களுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். தஜ்ஜால் என்பவன்
இதற்கு பிறகு பிறந்து வரக்கூடிய ஒரு மனிதன் அல்ல. அவன் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மனிதன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு கிறிஸ்தவர் தஜ்ஜாலை காணுகின்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. நீண்டதொரு ஹதீஸ் தோழர்களே, தஜ்ஜாலை காணுகின்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. பிறகு வந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஆக தஜ்ஜால் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒருவன். அன்பிற்குரியவர்களே, இந்த தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் இந்த உலகில் ஏற்படுகின்ற மாற்றங்களில் ஒன்று, அரபியர்களுடைய எண்ணிக்கை குறைந்துவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது, ல யஃபிர்ரன் அன்-நாஸ் மினத் தஜ்ஜால் ஃபில் ஜிபால், மக்கள் எல்லாம் தஜ்ஜாலுக்கு பயந்து மலைகளுக்கு விரண்டோடுவார்கள். தஜ்ஜாலை பயந்து மக்கள் மலைகளுக்கு விரண்டோடுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்ற போது, உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் அவர்களே, ஃபைனல் அரபு யௌமைதின், அந்த நாளில் அரபுகள் எங்கே என்று கேட்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹும் கலீலுன், அவர்களோ குறைவானவர்களாக இருப்பார்கள், அவர்களோ கொஞ்ச பேர் தான் இருப்பார்கள் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். ஆக தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால் அரபுகளுடைய எண்ணிக்கை குறைவடைந்து விடும் என்ற செய்தியினை இங்கே நபிகளார் எங்களுக்கு சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு செய்தியிலே அன்பிற்குரியவர்களே, அரபியர்களுடைய எண்ணிக்கை குறைவதோடு ரோமர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துவிடும் என்ற ஒரு ஹதீஸையும் நாங்கள் காண கிடைக்கிறது. இப்னு ஷத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ், அவர்கள் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லுகின்ற போது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், ரோமர்களுடைய எண்ணிக்கை, ரோமினுடைய மக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கின்ற போதுதான் உலக முடிவு ஏற்படும் என்று நபிகளார் சொன்னார்கள் என்று இப்னு ஷத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரோமர்கள் என்பவர்கள் இன்று வாழுகின்ற அமெரிக்க ஐரோப்பியர்களை குறிக்கிறது தோழர்களே. ஆக ரோமர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும், அரபுகளுடைய எண்ணிக்கை குறைவடையும் என்ற செய்தியை இங்கே நாங்கள் உணர முடிகிறது. இங்கே இரண்டாவது நான் சொன்ன ஹதீதுக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகின்ற போது, ரோமர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதனுடைய அந்த ஹதீதுக்கு விளக்கம் சொல்லுகின்ற போது, அரபு மொழி பேசுகின்ற மக்கள் குறைவடைந்து ரோமர்கள் அதிகரித்து, ரோமர்களுடைய மொழி பேசுகின்ற மக்கள் அதிகரித்து வாழுகின்ற ஒரு சூழல் உருவாகும் என்ற செய்தியை அறிஞர்கள் எங்களுக்கு அறிவிக்கிறார்கள். இன்று நிதர்சனமான இந்த உலகத்திலே அவதானிக்கின்ற போது, ஆங்கிலம் அதிகமாக பேசப்படுவதும், ஆங்கிலமே இல்லாத நாடுகளில் அரச மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்க முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, ஆக தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால் அரபுகளுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும், ரோமர்கள் அதாவது அமெரிக்க ஐரோப்பியர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதை இங்கே நாங்கள் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று இரண்டாவது விடயம் தோழர்களே, தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால் மிக பெரியதொரு குழப்பம் இந்த உலகத்தில் இடம்பெறும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்ற போது, துஹைமா என்கின்ற மிக கடுமையான ஒரு குழப்பம் நிகழும், இந்த உலகத்தில் ஏற்படும். அந்த காலத்தில் இந்த உம்மத்தினுடைய ஒவ்வொரு நபரையும் அந்த குழப்பம் பாதிக்கும் என்று நபிகளார் சொல்லிவிட்டு, ஒரு கட்டத்தில்
குறைவதை போல தோன்றும். குழப்பங்கள் குறைந்து விட்டது என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற போதே அது மீண்டும் கிளர்ந்தலும் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். அந்த காலத்தில் காலையில் முஃமினாக இருப்பவர் மாலையில் அல்லாஹ்வை மறுத்தவனாக மாறிவிடுவார் என்று நபிகளார் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். தொடர்ந்து பேசுகின்ற போது அந்த காலத்தில் வாழுகின்ற மக்கள் ஒன்று நயவஞ்சகம் இல்லாத முஃமினாக இருப்பார் அல்லது ஈமான் இல்லாத முனாபிக்காக இருப்பார் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். உங்களுடைய காலத்தில் இந்த நிலை ஏற்படுமாக இருந்தால் அந்த நாளோ அடுத்த நாளோ நீங்கள் தஜ்ஜாலை எதிர்வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால் ஜுஹைமா என்று சொல்லுகின்ற மிகப்பெரிய ஒரு குழப்பம் இடம்பெற இருக்கிறது. அது இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் பாதிக்கும். அந்த காலத்தில் வாழுகின்றவர்கள் காலையில் முஃமினாக இருப்பவர் மாலையில் அல்லாஹ்வை மறுப்பவராக மாறிவிடுவார். அந்த காலத்தில் வாழுகின்றவர்கள் இரண்டு சாராராகத்தான் இருப்பார்கள். ஒன்று நிஃபாக் இல்லாத நயவஞ்சகம் இல்லாத முஃமினாக இருப்பார், அல்லது ஈமான் இல்லாத முனாபிக்காக இருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். இப்படியான ஒரு காலம், இப்படியான ஒரு குழப்பம், இப்படியான ஒரு சூழ்நிலை உருவாகுமாக இருந்தால் அன்றைய நாளோ அடுத்த நாளோ நீங்கள் தஜ்ஜாலை எதிர்வாருங்கள் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். மூன்றாவது அம்சம் தோழர்களே, தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால் கான்ஸ்டாந்தினோபிள் கைப்பற்றப்படும் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். கான்ஸ்டாந்தினோபிள் என்பது இன்றைய துருக்கியினுடைய இஸ்தான்புல் என்கின்ற நகரம் ஆரம்ப காலத்தில் கான்ஸ்டாந்தினோபிள் என்று அழைக்கப்பட்டது தோழர்களே. இது ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையிலே உள்ள அந்த இரண்டு கண்டங்களையும் இணைக்கின்ற ஒரு இடமாக இருந்தது. ரோம பேரரசினுடைய தலைநகரமாக கான்ஸ்டாந்தினோபிள் இருந்தது. இந்த கான்ஸ்டாந்தினோபிள் கைப்பற்றப்படும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்ற போது பைத்துல் முகத்தஸ் நிர்மாணம் செய்யப்பட்டால், அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸா நிர்மாணம் செய்யப்பட்டால் யத்ரிப் பாழடைந்து விடும். யத்ரிப் என்பது மதீனா. மதீனா பாழடைந்து விடும். மதீனா பாழடைந்து விட்டால் முன்னால் அறிவிக்கப்பட்ட நபிகளார் அறிவித்த சில போர்கள் இருக்கிறது, சில யுத்தங்கள் இருக்கிறது. அந்த யுத்தங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நடைபெறும். அந்த யுத்தங்களும் இடம்பெற்று விட்டால் கான்ஸ்டாந்தினோபிள் வெற்றி கொள்ளப்படும். கான்ஸ்டாந்தினோபிள் வெற்றி கொள்ளப்பட்டால் தஜ்ஜால் வெளியாகி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, பைத்துல் மக்திஸ் அல்லது பைத்துல் முகத்திஸ் நிர்மாணம் செய்யப்பட்டால் மதீனா பாழடைந்து விடும். மதீனா பாழடைந்து விட்டால் நபிகளார் அறிவித்த சில போர்கள் நடக்கும். அந்த போர்களும் நடந்துவிட்டால் கான்ஸ்டாந்தினோபிள் கைப்பற்றப்படும். கான்ஸ்டாந்தினோபிள் கைப்பற்றப்பட்டால் தஜ்ஜால் வெளியாகி விடுவான் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். தஜ்ஜால் வெளியாகுவதற்கு முன்னால் கான்ஸ்டாந்தினோபிள் கைப்பற்றப்பட வேண்டும். நபிகளார் அறிவித்த போர்கள் நடைபெற வேண்டும். மதீனா பாழடைய வேண்டும். பைத்துல் முகத்திஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா புனர் நிர்மாணம் செய்யப்பட வேண்டும் என்ற செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இங்கே அறிவிக்கிறார்கள். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வெற்றிகள், சில யுத்தங்கள் இந்த உலகத்தில் நடந்து முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கும், அது தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு அறிவிக்கிறார்கள். நாஃபி இப்னு உத்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் தோழர்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு யுத்தத்திலே இருந்த நேரம் மொரோக்கோவில் இருந்து செய்யப்பட்ட ஆடைகள் அணிந்த ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வந்தார்கள். அவர்கள் ஒரு உயரமான இடத்தில் வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை சந்தித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்க அவர்கள் நின்று கொண்டு நபிகளாரோடு பேசிக் கொண்டார்கள். என்னுடைய உள்ளம் சொல்லுகிறது, நீ அல்லாஹ்வுடைய தூதருக்கும்
அந்த கூட்டத்திற்கு இடையே சென்று நின்று கொள் என்று என்னுடைய உள்ளம் சொல்லுகிறது. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏதாவது செய்து விடுவார்களோ என்று எனது உள்ளம் சொல்லுகிறது. சில நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த கூட்டத்தோடு இரகசியமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம். என்றாலும் என்னுடைய உள்ளம் கேட்கவில்லை. நான் அங்கே சென்று சற்று தள்ளி நின்று கொண்டேன். அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தாரிடம் 4 விடயங்களை சொன்னார்கள். நான் அந்த 4 விடயங்களையும் என்னுடைய விரல்களால் எண்ணி நான் மனனம் செய்து கொண்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த 4 விடயங்களையும் நாஃபி இப்னு உத்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒன்று, அரபிய தீபகற்பத்தில் நீங்கள் போர் செய்வீர்கள், அதிலே அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான். பின்னர் பாரசீகர்களோடு நீங்கள் போர் செய்வீர்கள், அதிலும் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான். பின்னர் நீங்கள் ரோமர்களோடு போர் செய்வீர்கள், அதிலும் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான். பின்னர் தஜ்ஜாலோடு நீங்கள் போர் செய்வீர்கள், அதிலும் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான் என்று அந்த 4 விடயங்களை நபிகளார் கூறிய அந்த விடயங்களை நான் என்னுடைய விரல்களால் எண்ணி மனனம் செய்து கொண்டேன் என்று நாஃபி இப்னு உத்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் 3 போர்கள் இடம்பெற வேண்டும். ஒன்று, அரபிய தீபகற்பத்தில் போர் நடக்க வேண்டும். நீங்கள் அரபிய தீபகற்பத்தில் போர் செய்வீர்கள். அன்பிற்குரியவர்களே, அரபுகளோடு என்று நபிகளார் சொல்லவில்லை. நீங்கள் அரபுகளோடு போர் செய்வீர்கள் என்று சொல்லவில்லை. அரேபியாவில் போர் செய்வீர்கள், அதிலே உங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தருவான். நபிகளார் பேசுவது அரபுகளோடு தோழர்களே, நபிகளார் பேசுவது அரபு மக்களோடு. எனவே நீங்கள் அரேபியாவில் போர் செய்வீர்கள் என்றால் அரேபியாவில் போர் இருக்கிறது என்ற ஒரு அர்த்தம் தோழர்களே. அதிலே அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான். பின்னர் பாரசீகர்களோடு நீங்கள் போர் செய்வீர்கள், அதிலும் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் 2 மிகப்பெரிய பேரரசு வல்லரசுகளாக இருந்தது. ஒன்று பாரசீகம், இன்னும் ஒன்று ரோம் தோழர்களே. இந்த பாரசீகமும் ரோமும் வெற்றி கொள்ளப்படும் என்ற செய்தியை நபிகளார் சொல்லுகிறார்கள். பாரசீகம் நான் நினைக்கிறேன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம் என்று நினைக்கிறேன் வெற்றி கொள்ளப்படுகிறது. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தேடுகின்ற போது எந்த ஒரு அறிஞர்களும் எந்த ஒரு இமாம்களும் அதற்கு விளக்கம் சொல்லவில்லை. அன்று கைப்பற்றப்பட்ட பாரசீகம், வெற்றி கொள்ளப்பட்ட பாரசீகம், அதைத்தான் நபிகளார் இங்கே குறிப்பிடுகிறார்கள் என்று எந்த ஒரு அறிஞர்களும் விளக்கம் சொல்லவில்லை. சில நேரம் அந்த யுத்தத்தை சொல்லி இருக்கலாம், அல்லது இதற்கு பிறகு தஜ்ஜால் வருவதற்கு முன்னால், உலகம் அழிவதற்கு முன்னால் பாரசீகத்தோடு ஒரு போர் இருக்கலாம் தோழர்களே. பாரசீகம் என்பது இன்று இருக்கின்ற ஈரான், அதைத்தான் அன்று பாரசீகமாக இருந்தது. இன்று இருக்கின்ற ஈரான் தான் அன்றைய பாரசீகமாக இருக்கிறது. ஈரான், ஈராக் போன்ற பிரதேசங்கள் தோழர்களே. ஆக நபிகளார் சொன்ன பாரசீகர்களோடு நீங்கள் போர் செய்வீர்கள், அல்லாஹ் வெற்றியை தருவான் என்று சொன்ன முன்னறிவிப்பு நடைபெற இருக்கின்ற போராக இருந்தால் முஸ்லிம்களுக்கு ஈரானியர்களோடு போர் நடக்கும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. அதன் பின்னர் ரோமர்களோடு நீங்கள் போர் செய்வீர்கள், அதிலும் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ரோமர்களோடு உலகம் அழிவதற்கு முன்னால் முஸ்லிம்கள் போர் செய்வார்கள் என்ற செய்திகளை நபிகளார் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். பின்னால் அந்த செய்திகளை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ரோமர்களோடு நிச்சயம் எங்களுக்கு உலகம் அழிவதற்கு முன்னால் முஸ்லிம்களுக்கு யுத்தம் இருக்கிறது, அதிலே அல்லாஹ் வெற்றியை தருவான். அதன் பிறகு நடக்கின்ற யுத்தம் தஜ்ஜாலோடு தான் தோழர்களே. தஜ்ஜாலோடு போர் இருக்கிறது, அதிலும் அல்லாஹ் வெற்றியை தருவான். ஆக தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால் அரேபியாவில் யுத்தம் நடக்கும், ரோமர்களோடு யுத்தம் நடக்கும், பாரசீகர்களோடு யுத்தம் நடக்கும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ரோமர்களோடு நடக்கின்ற மிகப்பெரியதொரு யுத்தத்தை நபிகளார் தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால் நடக்கின்ற ஒரு நிகழ்வாக எங்களுக்கு சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது, நீங்கள் ரோமர்களோடு ஒரு அமைதியான ஒப்பந்தத்தை மேற்கொள்வீர்கள், நீங்கள் ரோமர்களோடு ஒரு அமைதி ஒப்பந்தத்தை மேற்கொள்வீர்கள்.
இரண்டு பேரும் சேர்ந்து பொதுவான ஒரு எதிரியை நீங்கள் எதிர்கொண்டு அவர்களோடு போராடி நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ரோமர்களோடு அமைதியான ஒப்பந்தத்தை நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் இருவருமாக சேர்ந்து பொதுவான ஒரு எதிரியோடு நீங்கள் போர் செய்வீர்கள், அதிலே வெற்றி அடைவீர்கள் என்று நபிகளார் சொல்லுகின்ற நேரம், அந்த வெற்றிக்கு பின்னால் நீங்கள் மர்ஜ் என்கின்ற இடத்திற்கு வருவீர்கள். அந்த இடத்திலே வைத்து ஒரு கிறிஸ்தவன் சிலுவையை ஏந்தியவனாக நாங்கள் தான் உங்களுக்கு வெற்றியை இட்டு தந்தோம் என்று சொல்லுவான். அந்த நேரம் அதனை கேட்டு கோபமடைந்த ஒரு முஸ்லிம் அவனை இடித்து விடுவான். அதை காரணமாக வைத்து ரோமர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் மிக பெரியதொரு யுத்தம் உருவாகும் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே அங்கே முஸ்லிம்கள் போர் செய்து கொல்லப்படுவார்கள், ஷஹீதாக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ரோமர்களோடு நடக்கின்ற யுத்தத்தை பற்றி மிக தெளிவாக விரிவாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்ற போது எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், லா தகுமு ஸஆ, மறுமை நாள் ஏற்படாது, ஹத்தா யன்ஸில ரும், ரோமர்கள் பிஅமாக் அவ் தாபிக், அமாக் என்கின்ற இடம் அல்லது தாபிக் என்கின்ற இடத்தில் ரோமர்கள் இறங்குகின்ற வரை, நிலை கொள்ளுகின்ற வரை மறுமை நாள் ஏற்படாது என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். அமாக் என்பது அல்லது தாபிக் என்பது இன்று இருக்கின்ற சிரியாவிலே உள்ள ஒரு கிராமப்புறம் தோழர்களே. சிரியாவிலே ஹலப் என்கின்ற பிரதேசத்திற்கு ஒரு 30 அல்லது 40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பிரதேசம். அந்த பிரதேசத்திற்கு ரோமர்கள் வந்திறங்குகின்ற வரை, நிலை கொள்ளுகின்ற வரை மறுமை ஏற்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், அந்த ரோமர்களை நோக்கி மதீனாவில் இருந்து ஒரு படை புறப்படும், மதீனாவில் இருந்து ஒரு படை புறப்படும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். அன்றைய நாளில் அன்று வாழுகின்ற இந்த பூமியிலே அன்று வாழுகின்ற மக்களிலே மிகச்சிறந்தவர்கள் அவர்கள். அந்த மதீனாவில் இருந்து புறப்படுகின்ற படை அன்றைய நாளில் இந்த பூமியில் வாழுகின்ற மக்களிலே மிகச்சிறந்தவர்கள் என்று நபிகளார் சொல்லிவிட்டு அவர்கள் அணிவகுத்து நிற்கின்ற போது ரோமர்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கும் எங்களில் சிறை கைதிகளாக பிடிபட்டவர்களுக்கும் இடையிலே நாங்கள் போர் செய்வதற்கு எங்களை விட்டுவிடுங்கள் என்று அந்த மதீனத்து படையினரிடம் அந்த ரோமர்கள் சொல்லுவார்கள். அந்த மதீனத்து படை சொல்லும், இல்லை, அனுமதிக்க முடியாது, முஸ்லிம்கள் அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள், அவர்களை நீங்கள் கொலை செய்வதற்கு எங்களால் அனுமதிக்க முடியாது என்று சொல்லுகின்ற போது ரோமர்கள் முஸ்லிம்கள் மீது யுத்தத்தை ஆரம்பிப்பார்கள் தோழர்களே. அந்த நேரம் முஸ்லிம் படை, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் படையினரை 3 பகுதிகளாக பிரிக்கிறார்கள். ஒரு படையினர் தோற்று விரண்டோடுவார்கள், அவர்கள் அந்த யுத்தத்தில் இருந்து விரண்டோடுவார்கள், அல்லாஹ் அவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். இரண்டாவது பகுதியினர், மூன்றில் இரண்டாவது பகுதி அந்த போரிலே ஷஹீதாக்கப்படுவார்கள், கொல்லப்படுவார்கள் என்று நபிகளார் சொல்லிவிட்டு அவர்கள் அல்லாஹ்விடம் மிகச்சிறந்த ஷஹீதுகள், மிகச்சிறந்த உயிர் தியாகிகள் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். மூன்றில் ஒரு பகுதியினர் அந்த போரிலே வெற்றி அடைவார்கள், அந்த போரை வெற்றி கொள்ளுவார்கள். அதற்கு பிறகு ஒரு போதும் அவர்கள் சோதனைக்கு ஆளாக்கப்பட மாட்டார்கள் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். ஆக கடைசி காலம், உலக அழிவுக்கு முன்னால், தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால் நடக்கின்ற அந்த ரோமர்களோடு நடக்கின்ற அந்த யுத்தத்தில் முஸ்லிம்களை 3 பகுதிகளாக நபிகளார் பிரிக்கிறார்கள். ஒரு பகுதியினர் விரண்டோடுவார்கள், அல்லாஹ் ஒருபோதும் அவர்களை மன்னிக்க மாட்டான். இன்னும் ஒரு பகுதியினர் கொல்லப்படுவார்கள், ஷஹீதாக்கப்படுவார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்த ஷஹீதுகள். இன்னும் ஒரு பகுதியினர் அங்கே வெற்றி கொள்ளுவார்கள், அவர்கள் அதற்கு பிறகு சோதனைக்கு ஆளாக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து அவர்கள் கான்ஸ்டாந்தினோபிளை கைப்பற்றுவார்கள். அந்த முஸ்லிம் படை
கான்ஸ்டாந்தினோபிளை கைப்பற்றுவார்கள். கைப்பற்றிவிட்டு அவர்கள் ஜெய்தூன் மரங்களில் அவர்களுடைய ஆயுதங்களை கொழுவி வைத்துவிட்டு ஓய்வெடுக்கின்ற நேரம், அவர்களுக்கு யுத்தத்தில் கிடைத்த கனிமத் பொருட்களை எல்லாம் பங்கு வைக்கின்ற நேரம் ஒரு சத்தம் பெறும். நீங்கள் இங்கே வந்த பிறகு உங்களுடைய குடும்பத்தாரிடம் தஜ்ஜால் வந்துவிட்டான் என்று சைத்தான் குரல் எழுப்புவான் தோழர்களே. அந்த நேரம் ஆயுதங்களை எல்லாம் கொழுவி வைத்துவிட்டு கனிமத் பொருட்களை பங்கு வைத்துக் கொண்டிருந்த அந்த சகோதரர்கள், அந்த முஸ்லிம்கள் அவர்களுடைய ஆயுதங்களை எல்லாம் எடுத்து தயாராகுவார்கள் தங்களுடைய குடும்பத்தாரிடம் செல்லுவதற்கு. ஆனால் அந்த நேரம் தஜ்ஜால் வெளியாகி இருக்க மாட்டான். அந்த படை சிரியாவை நோக்கி வந்தபோது, ஷாமுக்கு வந்தபோது, அப்போதுதான் தஜ்ஜால் வெளியாகுவான் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். இந்த நேரம் தஜ்ஜால் வெளியாகியதற்கு பின்னர் அணிவகுத்து முஸ்லிம் படை நிற்கின்ற போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு இறங்குவார்கள். அந்த படைக்கவர்கள் தலைமை தாங்குவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தஜ்ஜால் காணுகின்ற போது தண்ணீரிலே உப்பு கரைவதை போல அவன் கரைந்து போவான். அவனை ஒன்றுமே செய்யாமல் விட்டாலும், அப்படியே அவனை விட்டாலும் அவன் கரைந்து அழிந்தே போய்விடுவான். ஆனாலும் அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கையினால் தான் அவனை அழிப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈட்டியை எடுத்து காண்பிப்பார்கள், தஜ்ஜாலுடைய ரத்தம் படிந்திருப்பதை காட்டுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால் ரோமர்களோடு மிக பெரியதொரு யுத்தம் இருக்கிறது. அதிலே முஸ்லிம்களுக்கு வெற்றியும் இருக்கிறது. ரோமர்களுடைய யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்ட பிறகுதான் கான்ஸ்டாந்தினோபிள் கைப்பற்றப்படும் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். கான்ஸ்டாந்தினோபிள் என்பது இன்று இருக்கின்ற துருக்கியினுடைய இஸ்தான்புல் என்கின்ற பிரதேசம் தோழர்களே. ஆக தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால் இவ்வளவு மாற்றங்களும் இருக்கிறது என்று நிறைய ஹதீதுகள் எங்களுக்கு சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த ஹதீதுகளை வைத்து இந்த உலகத்தை யோசிக்கின்ற போது அதிகமான விஷயங்கள் எங்களுக்கு புரிய வரும். ஆக எல்லாம் வல்ல ரப்பு எங்களுடைய ஈமானை சரிப்படுத்த போதுமானவன், எங்களுடைய ஈமானை பலப்படுத்த போதுமானவன். அந்த பலத்தை கேட்டவனாக வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் நடக்கின்ற நிகழ்வுகளில் அடுத்து இந்த பூமியில் இறைவனுடைய ரஹ்மத்தான மழையும் புட்பூண்டுகளும் மழையும் தடைப்பட்டு புட்பூண்டுகள் முளைப்பதும் தடைப்பட்டு விடும். அதாவது இந்த உலகத்தில் கடுமையான ஒரு வறுமை நிகழும் என்ற ஒரு செய்தியை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு சொல்லுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது, தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் 3 வருடங்கள் மிக கஷ்டமான வருடங்களாக இருக்கும். 3 வருடங்கள் மிக கஷ்டமான வருடங்களாக இருக்கும். அந்த வருடங்களில் மக்கள் மிக கடுமையான பசிக்கு ஆளாகுவார்கள் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள். அந்த முதலாவது வருடத்தில் தொடர்ந்து நபிகளார் சொல்லுகின்ற போது, அந்த 3 வருடங்களில் முதலாவது வருடத்தின் போது வானத்திற்கு அல்லாஹ் கட்டளையிடுவான். வானத்தின் 1/3 பகுதி மழையை பிடித்துக் கொள்ளுமாறு அல்லாஹ் கட்டளையிடுவான். பூமிக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான், உன்னுடைய விளைச்சலில் 1/3 பகுதியை பிடித்துக் கொள்ளுமாறு அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிடுவான். 2வது வருடம் வானத்திற்கு 3/2 பகுதி மழையை பிடித்துக் கொள்ளுமாறு அல்லாஹ் கட்டளையிடுவான். 3வது வருடம் வானத்தின் முழுமையான மழையையும் பிடித்துக் கொள்ளுமாறும் பூமிக்கு உன்னுடைய விளைச்சலில் முழுமையாக பிடித்துக் கொள்ளுமாறும் அல்லாஹ் கட்டளையிடுவான். அந்த வருடத்தில் ஒரு துளி மழையும் பொழியாது, எந்த ஒரு புட்புண்டும் முளைக்காது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் நாடியதை தவிர எந்த ஒரு நிழல் தருகின்ற மரமும்
எந்த ஒரு நிழல் தருகின்ற மரமும் செடி கொடிகளும் இருக்காது, எல்லாமே செத்துவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். அந்த காலத்தில் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த காலத்தில் மக்கள் எப்படி வாழுவார்கள்? அந்த வறுமையில, அந்த கடுமையான வறுமையில் மக்கள் எப்படி வாழுவார்கள் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மக்கள் உண்பதற்கு பதிலாக, சாப்பிடுவதற்கு பதிலாக அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறிக்கொள்ளுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால் மிகப்பெரியதொரு வறுமை இருக்கிறது என்ற செய்தியை நபிகளார் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, வறுமை என்பது எங்களை இறை நிராகரிப்புக்கு இட்டுச் செல்லுகின்ற ஒரு விடயம் தோழர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை பற்றி கடுமையாக எச்சரிக்கை செய்கின்ற அதே நேரம் தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கான வழிகளையும் எங்களுக்கு காண்பிக்கிறார்கள். சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், தஜ்ஜாலை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு சொல்லுகின்ற போது அந்த ஈச்சமர இடுவலுக்குள்ளால் இருந்து தஜ்ஜால் வந்து விடுவானோ என்று நாங்கள் பயப்படுவோம் என்று சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஏன் தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் ஏற்படுகின்ற வறுமை இருக்கிறது, அந்த வறுமை எங்களை இறை நிராகரிப்புக்கு இட்டுச் செல்வதற்கான ஒரு வழி தோழர்களே. தஜ்ஜால் வந்து அவனுடைய அற்புதங்களை நிகழ்த்துகின்ற போது, அவன் செல்வ செழிப்புகளை உருவாக்குகின்ற போது, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு உருவாக்குகின்ற போது, வறுமையினால் கஷ்டப்படுகின்ற மக்கள் அல்லாஹ்வை மறுத்து விடுகின்ற ஒரு சூழல் உருவாகிவிடக் கூடும். ஆக தஜ்ஜாலிடமிருந்து கட்டாயம் நாங்கள் பாதுகாப்பு தேடுவதற்கான வழிகளை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தை இங்கே நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் 30 பொய்யர்கள் தோன்றுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நபிகளார் சொல்லுகின்ற போது அல்லாஹ்வின் மீது ஆணையாக 30 பொய்யர்கள் தோன்றி அதன் பிறகு கடைசியாக இடது கண் சுருங்கிய ஒற்றை கண்ணனான தஜ்ஜால் தோன்றுகின்ற வரை இந்த உலகம் அழியாது, மறுமை நாள் ஏற்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால் 30 பொய்யர்கள் தோன்ற இருக்கிறார்கள் என்ற செய்தியை இந்த ஹதீஸிலே நாங்கள் வாசிக்க முடிகிறது. அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸை நாம் வாசிக்க கிடைத்தது, அதனுடைய தரம் தெரியவில்லை, அல்லாஹு அலம். இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். அன்பிற்குரியவர்களே, ஒரு ஹதீஸிலே வருகிறது, பாரசீகர்களோடு ஒரு போர் நடக்கின்ற போது பாரசீகர்களுடைய ஒரு முக்கியமான நகர் வெற்றி கொள்ளப்பட்ட நேரம் தஜ்ஜால் வெளியாகிவிட்டதாக சில மக்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். அந்த நேரம் அவர்களை சந்தித்த இப்னு ஜுதாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் சொல்லுவதை போல இப்போது தஜ்ஜால் வெளியாகி இருக்க மாட்டான் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன், மனிதர்கள் தஜ்ஜாலை பற்றிய செய்திகளை மறந்து, தஜ்ஜால் பற்றிய செய்திகளை மறந்து, மார்க்க அறிஞர்களும் தஜ்ஜாலை பற்றி பேசாமல் இருக்கின்ற காலம் வருகின்ற வரை தஜ்ஜால் வெளியாக மாட்டான் என்று நபிகளார் கூற நான் கேட்டேன் என்று இப்னு ஜுதாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு செய்தியை வாசிக்க கிடைத்தது. அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, ஆக தஜ்ஜாலுடைய வருகை என்பது சத்தியமானது. அது எங்களுடைய ஈமானில் உள்ள ஒரு அம்சம். மறுமை அழிவதற்கு, மறுமை ஏற்படுவதற்கு முன்னால் ஏற்படுகின்ற மிகப்பெரிய அடையாளங்கள் 10 அதுவும் ஒன்று. இந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்னால், தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால் பல நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது என்ற செய்தியை ஹதீதுகளை கொண்டு நாம் இங்கே ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். அன்பிற்குரிய ஈமானிய தோழர்களே, இதனை ஞாபகப்படுத்துவது வெறும் சுவாரஸ்யத்திற்காக அல்ல தோழர்களே, அல்லது இந்த உலக வரலாறு தெரிய வேண்டும் என்பதற்காக அல்ல. அது எங்களுடைய ஈமானை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்வதற்காக, எங்களுடைய ஈமானை நாங்கள் பலப்படுத்திக் கொள்வதற்காக. தஜ்ஜால் வந்தால் தஜ்ஜாலுக்கு பின்னால் ஒன்று திரண்டு செல்லுகின்ற மக்கள் இருப்பார்கள். தஜ்ஜாலுக்கு பின்னால்
பின்னால் யூதர்கள் ஒன்று திரளுவார்கள், தஜ்ஜாலுக்கு பின்னால் ஈமானில் பலவீனமானவர்கள் ஒன்று திரளுவார்கள். இந்த உலகத்திலே மக்கா மதீனா என்ற இடங்களை தவிர அனைத்து இடங்களுக்கும் தஜ்ஜாலுடைய வருகை இருக்கும். தஜ்ஜால் வாழுகின்ற காலம் எவ்வளவு என்பதை நபிகளார் எங்களுக்கு அழகாக சொல்லுகிறார்கள். இப்படி தஜ்ஜாலுடைய ஃபித்னா குழப்பம் மிகப்பெரியதொரு குழப்பமாக பாதிப்பாக இருக்கும். அன்பிற்குரியவர்களே, இன்று இருக்கின்ற ஈமானிய பலம் என்பது எங்களிடத்தில் மிக மிக குறைவு தோழர்களே. எங்களுடைய ஈமானை சிறியதொரு விஷயம் கூட ஆட்டி விடுகிறது, அசைத்து விடுகிறது. தஜ்ஜாலுடைய வருகை என்பது நிச்சயம் சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் ஈமானை இழந்து விடுகின்ற ஈமானியர்களுக்கு பெரியதொரு ஆபத்தாக அது அமையும். அன்பிற்குரியவர்களே, இன்றைய இளைஞர்களுடைய வாழ்க்கையை அவதானிக்கின்ற போது ஈமான் பற்றிய அறிவு மிக குறைவாக இருக்கிறது, இஸ்லாம் பற்றிய அறிவு மிக குறைவாக இருக்கிறது, எங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விடயங்கள் பற்றிய அறிவு மிக குறைவாக இருக்கிறது. அதனால் மிக இலகுவாக வழிகட்ட சிந்தனைகள் எங்களை நோக்கி வருகின்ற போது அதனை மிக இலகுவாக அதனை உள்வாங்கிக் கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையை எங்களுடைய சமுதாயத்தில் நாங்கள் அவதானிக்க முடிகிறது. ஆக நாங்கள் ஈமானை படிக்க வேண்டிய அவசியம் எங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக ஏற்படுகிறது. ஈமானை தெரிந்து கொள்ள வேண்டிய ஈமானுடைய அடிப்படை அம்சங்கள் கூட நாங்கள் தெரிந்து கொள்ளாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஈமானை பலப்படுத்திக் கொள்ளுகின்ற போது இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற குழப்பங்களில் எல்லாம் ஈமானை நாங்கள் அல்லாஹுக்கு விருப்பமான முறையில் நாங்கள் உறுதியாக நின்று கொள்ள முடியும். நாளை மறுமையில் சுவனத்தை அடைகின்ற அதற்கு தகுதியான அடியார்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும். எனவேதான் எங்களுடைய ஈமானை சரிப்படுத்திக் கொள்வதற்காக, அதிகரித்துக் கொள்வதற்காக இந்த விடயங்களை நாம் இங்கே ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். எல்லாம் அல்ல ரப்பு எங்களுடைய ஈமானை பலப்படுத்த வேண்டும். எல்லாம் அல்ல ரப்பு நாளை மறுமையில் வெற்றியாளர்களாக எங்களை ஆக்கி அருள வேண்டும். எல்லாம் அல்ல ரப்பு நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதரோடு என்னையும் உங்களையும், என்னுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், என்னுடைய குடும்பம், உங்களுடைய குடும்பம், முஸ்லிம்கள் மோமின்கள் அனைவரையும் சுவனத்திலே வாழச் செய்ய வேண்டும் என்று கேட்டவனாக வாஹிர் தஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.